நேரத்தில் அக்கா காலையிலேயே உட்காந்து வாசல்ல தூங்குது. உட்காந்துட்டு அக்கா சீதாக்கா சீதாக்கா உமா ஏண்டி உமா என்ன கது பட்ட பகல்லையே வாசல்ல உட்காந்து தூங்குற? ஏன் ராத்திரிலாம் தூங்கவே இல்லையா? அதை ஏண்டி கேட்குற? மாமலா படுத்துன கூட்டு ராத்திரி அங்கே போய் படுத்துக்கணும். நான் ஒண்டியா படுத்து கிடக்குறோம். முதல்ல வந்து படுத்துக்க, நாளைக்கெல்லாம் 2 பேரும் படுத்துக்கிறேன் சொல்லிச்சுவோ. போய் அங்கே போய் படுத்து கிடந்தேன். வெயிற்கு பிசாசு இருக்குன்னு 12 மணிக்கெல்லாம் கத்துன்னு கத்துறாரு. ஒரே சத்தம். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் பேரை சொல்லி யாரை கூப்பிடுற மாதிரியே இருக்குடி. என்ன கது என்னக்கா சொல்ற நீ? பேய் இருக்கா அந்த வீட்டுல? பேயா இருக்கு? ஆமாடி, அந்த வீட்டுல இல்லடி. இங்கேருந்து எந்த குட்டி பிசாசத்தை இல்லை ஜனல்ல நின்றுக்கிட்டு என் மாமனா பேரை சொல்லி தூங்கலியான்னு கேட்குது. அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரு மாமனா. கந்து கத்துன்னு கத்துறாருடி கடந்து. ஐயோ அந்த வீடு பேய் விடாப்போ. நான் வர வந்து இருக்கலான்னு பார்த்தனே. ஆமா, உடனே பேய் விடுன்னு சொல்லு. நீ வந்து இருக்கிறேன்னு சொன்ன. நீ தான் வானான்ட்டி. எனக்கு 20,000 ரூபா அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது வானான்ட்டியே. அதனால தான் அதோட வாங்கி காசை வாங்கி இப்போ அதோட உட்கார வச்சுட்டு நான் கடந்து சிரிக்கிறேன். பேய் விடாம சொன்னேன். வெளியே போய் யார்ட்டே சொல்லிவிட்டாதடி. அப்புறம் யாரும் வராதுவோ வீடு வாடகை கேட்டு. நான் யார்கிட்டக்கா சொல்ல போறேன்? நான் கேட்குறேன். நீ தானே சொன்னேன் ஜன்னல் நின்று பேய் நின்று கூப்பிடுதுண்டு. ஜன்னல்ல தான் நின்று கூப்பிடுதுன்னு சொன்னேன். வீட்டு உள்ளார ஒன்றும் இல்லை பேய். நீ யார்கிட்ட போய் சொல்லி புறகாலத்தை கிளப்பி விட்டு வாடகைக்கு வந்து கேட்குற ஜனத்தெல்லாம் வரவிடாமல் ஆக்கி விடாதடி. நான் வர இதோளுக்கு வச்சுக்கிட்டு சம்சாரம் பண்ணுறது பெரிய தொல்லையாக இருக்கு எனக்கு. இல்லை கப்பலாம் நான் செய்ய மாட்டேன்க்கா. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ வெளியே தானே இருக்குங்கிற. நான் ஒரு பைத்தவங்களுக்கு சரிக்கும் ஒன்றை போய் சொன்ன மாதிரிடி. ஐயோ நீ வேறு யார்ட்டையும் சொல்லி புரியணுமா தெரியலையே. ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சா சரியா போச்சு. ஊர் உலகமே தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் யாரும் வீடு கட்டு வராதுவோ. அக்கா வாயால் யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன். யார்கிட்டையும் இந்த செய்தியும் போகாது. என்னை நம்பு. நீ என்ன இப்படி சொல்கிற? உங்களுனால என் கூட பழகுற. நான் உன் செய்தியில் எவ்வளோ செய்தியை சொல்லுவேன்ட்டு. நான் எல்லா செய்தியும் ஒருத்தவங்கிட்ட சொல்லிக்கிட்டா இருக்கிறேன். இப்படி பேசுகிறேன் என்ன போய்? ஐயோ என்னக்கா அப்படின்னு தப்பா நினச்சிட்டேன்னு. இவ்வளோ நாளாக இவ்வளோ ஃப்ரெண்டாக 2 பேரும் இருக்கிறோம். நான் என்ன பண்ணுறேன்? எந்த செய்தியை உன் வீட்டு செய்தியை போய் நான் யார்கிட்ட போய் சொல்லி என்ன பிரச்சனை வந்துச்சு? நீ என்ன இப்படி பேசுகிற? நான் அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி பட்டு அவ்வளோலாம் இந்த அவ்வளோ அப்பெல்லாம் நம்ம பேய் பிசாசா இருந்துச்சு. அதை தான் சொல்லிடி. நானும் சொன்னேன். அவ்வளோலாம் இந்த ஆளுவல ஒரு குடும்பமே கடந்துச்சு. ஒரு 10 பேர் திக்கிட்டு போல இந்த ஆளுவா. அப்போல்லாம் நான் பேய் பிசாசா இருந்துச்சு அந்த வீட்டில். அதான் நான் அத்தைகிட்ட சொன்னேன். அத்தை சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ நாளாக பூட்டி கிடந்துக்கிறதுனால வந்துருக்கு போயிருக்குங்கிறாங்க. ஆனால் வீட்டிலலாம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஜன்னலில் தான் யாரை கூப்பிட்டா மாதிரி இருந்துச்சு. வீட்டு உள்ளாரெலாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோலாம் இருந்துட்டு போன வீடு தானே. சும்மா போட்டு வச்சில்ல. மொழியாச்சும் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். இப்போ வினோத் எல்லா வேலையும் பார்த்து இந்த வீட்டில் அவ்வளோ குடி வச்சுருந்தானே. அவ்வளோ குடி இருந்த வீடு தானே. அவ்வளோ தான் ஒரு 4-5 மாதம் எந்த ஆளுவலை குடி இருந்த ஆளுவலை. அப்புறம் தானே அவ்வளோ போட அவ்வளோ காலி பண்ணிட்டு. ஆமாம்மாக்கா அதெல்லாம் ஒன்று வீட்டிலலாம் ஒன்றும் இருக்காது. சும்மா ஏதாவது எச்சி பிசாசு எங்கேயாவது போகிறது அப்படி பேசிட்டு போவோம். வேற ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் அது பயப்படாதக்கா. யாராச்சும் வீட்டுக்கு நானும் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கேன் வாடகைக்கு. வரங்க வீட்டுக்கு வந்து கேட்டு சொன்னா நீ கொடுக்க. முதல்ல அதை செய்டி. யாராச்சும் வாடகைக்கு வந்து கூப்பிட்றி. கூப்பிட்டுங்க அந்த வீட்டில் வச்சுட்டு இந்த அட்வான்ஸை பணத்தை வாங்கி கொடுக்கணும்டி. என் மாமியாரோ மாமனாவை வந்துட்டு ரொம்ப என்னை தொல்லைப்படுத்துதோடி. ரொம்ப சோறாக்க விட மாட்டுதுவோ, சாப்பிட விட மாட்டுதுவோ, படுக்க விட மாட்டுதுவோ. நிம்மதியே இல்லை பாரு. உட்காந்துக்கிட்ட இப்போ தூங்குறேன் பாரு. ரொம்ப ஞாபகம் பண்ணுதுவோ. அதுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு அது ஊருக்கு போயிட்டாச்சும் அப்புறமேலாம் வரங்க. எப்படியாச்சும் யாராச்சும் குடி வைக்கிறதுக்கு பாருடி ஆளு. பார்க்குறேன்க்கா. என்ன காலையிலேயே மீட்டிங்கயா? என்ன மீட்டிங் போகிறீங்க? வேலைலாம் பார்க்கலையா? சாப்பாடுலாம் எப்படி செய்கிறது? அப்பாவுக்கு 1.5 கிலோ சாப்பாடு கொடுக்கணும். நேரத்தோட வேலை பார்த்து சமைச்சு கொண்டு சாப்பாடு கொடு. இந்த மனுஷன் எப்போ வந்தாது? சாப்பாடு கொண்டு கொடுக்குறேன். நான் வேலை பார்த்துக்கிட்டே கிடக்குன்னு போது நிற்கும். ராவிக்கெல்லாம் தூங்க வர விட மாட்டாரு உங்கள் அப்பா. பேய் வந்துடுச்சு பிசாசு வந்துடுச்சுன்னு தூங்க விடல. இப்போ உமாவை கேளுங்க. நான் வாசல்லையே உட்காந்துக்கிட்டு தூங்குறேன். அதுக்கு என்ன செய்யறது? அவர் சும்மா பயந்துருப்பாரு. பயந்துரு சொல்லிப்பாரு. அதனால தூங்காமையே கடந்தையா நீனு? போப்பா எந்திரி. வெட்டியா பேசிட்டு இல்லாமல் சமைக்க வேலையை பாரு. போய் நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். மீன் குழம்பு வச்சு கொடு. அப்பா சத்தம் போடுவார். மற்ற சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டார். நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் எந்திரிச்சு வேலையை பாரு. அண்ணன் எப்போ வந்தாரு? இந்த மனுஷன் எப்படி வந்தார்? வந்து கட்டிட்டு போத்த பாரு. பொது நீக்கெல்லாம் சமைச்சிட்டு இருக்க வேண்டியா இருக்குது. காலையில் ஒரு சாப்பாடு, மத்தியானம் ஒரு சாப்பாடு, சாயங்காலம் டிஃபன் இது வேறு வேணுமா? காப்பி குடிக்க வர பூரி சுட்டு கொடு, சம்சா சுட்டு கொடு, பஜ்ஜி சுட்டு கொடுண்டு தொல்லை என்னால் தாங்க முடியலடி. இது 2 பேரும் படுத்துகிற பாடு. கொஞ்சம் மாதிரி ஒரு மனசாட்சி இல்லாமல் எப்படி பேச ஆரம்பிச்சியா? இப்போ மீனை வாங்கிட்டு வந்து கூட வர அதை 5 கிஞ்சி சமைச்சு 8 மணிக்கு 1:30க்கெலாம் சாப்பாடு கொடுத்துடணுமா? மணி அடித்தா மாதிரி சாப்பாடுமா? மணி அடித்த சாப்பாடாங்க
என்ன பாடுபடுத்துறாரு இந்த மனுஷன். அப்பா அம்மா வரவும் அக்கா நான் யாரையாச்சும் பார்க்குறேன்க்கா, ஆள் வீட்டுக்கு பார்த்து வச்சாதான் சரியாக வர போயிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் பாருடி. என்னக்கா அண்ணன் இப்படி பேசிட்டு போகுது? என்கிட்ட பேசுறது அண்ணனுக்கு பிடிக்கல பேருக்குக்கா. உன்கிட்ட பேசுறதுலாம் இல்லடி. அவருக்கு நான் உட்காந்து கிடக்கக்கூடாது. அவர் கண்ணு முன்னாடி நான் உட்காரவே கூடாது. எந்த நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் நான் வேலை பார்க்கணும். அப்போ வர அவருக்கு மனசாட்சி இருந்து ஏன் இன்னும் வேலை பார்க்குற உட்காருன்னு சொல்ல மாட்டார். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ உட்காந்துட்டேனே அவருக்கு கண்ணை விட்டுது. அதுக்குதான் போய் வேலை பாருங்கிறாரு. அக்கா நான் போகிறேன்க்கா, நீ போய் வேலையை பாரு. அண்ணன் வர வந்துடும் போது மீனை வாங்கிக்கிட்டு. அதுக்கு வர உன்னை திட்டம். நீ போய் உழ வைக்கணும்ல, நீ போய் வேலை பாரு. நானும் வேலை பார்த்துட்டு வரேன். நீ ஒன்றும் கோச்சிக்காதடியுமா? இல்லை இல்லைக்கா, நான் ஏன் கோச்சிக்கிறேன். நான் போயிட்டு வரேன்க்கா. ஏய் மணிகண்டா, என்னடா நான் சொல்ல சொல்ல நீ கேட்கவே மாட்டே. எப்பதான் உங்க அம்மாட்ட சொல்லி எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்க சொல்லுவ? அதுக்குள்ள என் அம்மா இங்க வேற மாப்பிள்ளை எனக்கு பாக்குறாங்க, வேற இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன செய்வ? எரி சுமித்ரா, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் சத்த. எரி பாட்டி தாத்தாலாம் வர வந்திருக்கோம் வீட்டுக்கு. தாத்தா பாட்டி எல்லாம் வந்தது நல்லது தானே? அது இருக்கும் போது சொல்லு, கல்யாணம் பேசு கல்யாணத்தை பத்தி பேசுனா தான் எல்லாம் வந்து பொண்ணு கேட்காங்க. எங்க அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இல்லைன்னா வேற மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன செய்வேன்? வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட பாவி மணிகண்டா, என்னடா இப்படி பேசுற? அப்பயே அந்த விரும்பினது லவ் பண்ணதெல்லாம் பொய்யாடா? பொய்யான்னு கேட்கறேன். பைத்தியம், சும்மா சொன்னேன்டி. உன்னை விட்டுட்டு நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்? நீ தான் என்னை விட்டுட்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? நான் எங்க அம்மாட்ட பேசுறேன். பாட்டி தாத்தாலாம் இருக்குதுவோ, எல்லாரும் இருக்கும் போது நான் பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். சீக்கிரமா எடுடா மணிகண்டா, சீக்கிரமா எடுத்து எனக்கு ஒரு செய்தி சொல்லியா? நல்ல செய்தி சொல்றேன். வா, இப்ப போவோம் நம்ம வீட்டுக்கு. நேரம் ஆகுது. சரி, எனக்கா வீட்டுல வேலை இருக்கு. பாட்டி என்னமோ ஜாமான் சொல்லிச்சு, போய் வாங்கினேன். போ, நான் சொல்றேன். தண்ணியே கொஞ்சமா வருது. ஓய் மனுஷனே, எவ்வளவு நேரமா அந்த பல்ல போட்டு தேய்ச்சிக்கிட்டு நிக்கிறேன்? எவ்வளவு நேரமா நிக்கிறேன்? எல்லாரும் பாத்ரூமுக்கு வரத்துக்கு நிக்கிறாளுங்களா? நட்டே தண்ணியா வரமாட்டேங்குது, வேசா ஊத்துது. என்ன செய்யுது? தண்ணி வரமாட்டேதான். நீ வளர்க்குற வளர்ப்புக்கு போதும். ஒரு புருஷ வர போட்டு வளர்க்காம கையால போட்டு பல்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். மனுஷனே, என் முட்டை நான் கழுவிட்டு நிற்கிறேன். நான் கழுவிட்டு எல்லாரும் பாத்ரூம் போகணும்னு நிற்கிறாளுவா. நீ எவ்வளோ நேரமா நின்று மூஞ்சி கழுவுற, வாயை கொப்பளிக்கிற, பல்ல வளர்க்குற. போதும் வளர்க்குனது, வா உள்ள. நான் வந்துடுறேன்டி, வளர்க்கிட்டு வந்துடுறேன்டி. போதங்கிறனே, சீக்கிரம் வரப்படியா இல்லையாப்பா? இவ வரத்தவா மனுஷனை பல்லு வர வளர்க்க விட மாட்டா நிம்மதியா. பல்லு வளர்க்க நிம்மதி வேணுமா? நிம்மதி உனக்கு? வாயா மனுஷங்கிறனே, சீக்கிரம் வா, வந்து தொலையாங்கிறனே, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து தொலையா. இவ தொல்லை பெரும் தொல்லையெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. வந்து தொலைகிறோம், போ சீக்கிரமா. நான் நிற்கிறேன், பல்லக்கு தேய்ச்சிட்டு வா. நீ போ, நான் வரேங்கிறனே, போ. இப்போ சீக்கிரம் வந்து தொலைன்னு. திரும்ப என்ன வர்ற மாதிரி வச்சுக்காத. ஏன் இன்னும் ட்ரிப்பு வர்ற மாதிரி வச்சுக்காத. அடே தாத்தா வந்தாரா இல்லையா? நீ ஏன்டி இப்படி அவசரப்படுற? ஏக்கா அவ அவசரம் அவளுக்கு தெரியும். நீ கிடந்துட்டு இருக்கிற. என்னதான் செய்யுது மாமா? இன்னும் பாத்ரூம் விட்டு வெளியேறாம அப்படி தேய்க்கிறாரு, பல்ல போட்டு அப்படி தேய்க்கிறாரு. ஏன் பெரியப்பா பல்லில் அப்படி என்ன இருக்கு? அழுக்கு ஓட்டி இருக்கு. ஏன்டா எண்ணெய் போட்டு தொல்லைப்படுத்துறீங்க? மாமா எப்போ பாத்ரூம் போட்டாலும் சீக்கிரமா வராது. இப்படித்தான் செய்யும். அத்தை கட்டி இருந்தா கிடப்பாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் சென்று தான் தாத்தா வர பாட்டி? இப்ப தாண்டி மனுஷனை திட்டிட்டு வந்தேன், இன்னும் வரமாட்டாரு பாரு.
அது கிடக்குப்பா, என்ன செய்ய போறாலும் தெரியல வைத்தியக்கு. ஒண்ணுமே தாத்தா பாத்ரூம் பக்கமா போக கூடாது, போ சொல்லாம வச்சுக்கணும். அதை செய்தி முன்னாடி